ஆமாமா, மாப்பிள்ளையே வந்து மத்தியானம் கூட்டு போறேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் என் பொண்ணால பொறுக்க முடியல, போட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. டிரைவர், ஏய் சீக்கிரம் வாயா, போட்டி கொண்டு வண்டியில் வையே. சிரிச்ச முகத்தோட போ. என்னங்க பால் கூட குடிக்காம படுத்துட்டீங்களே? என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? தூக்கம் வருதே. ஐயோ எனக்கு வரலையே. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான். ஆனா வாரத்துல 4-5 நாள் சண்டை போட்டுக்குவாங்களாம். மீதி 2 நாள் தானே இருக்குது, அதுலயே அடிச்சுக்க வேண்டியதானே. குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னான்னு திட்டுவாளாம். அவர் வாய மூட சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டாளாம். அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அறிஞ்சு வரான். அதுக்கப்புறம் அவ பின்னாலே கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்து வரான். ஆமாங்க, ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலதான் ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க டேஸ்டடா. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே? என்னங்க நீ இப்போ அதுக்காக உன்னை அறைய சொல்றியா? எஸ் ப்ளீஸ். பாரு, உனக்கு பைத்தியம் எங்கிட்ட ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு அறை தானே கேக்குறேன். இது ஒரு அறையா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஐயோ பலமானுச்சுடா. உங்களுக்கு உண்மையிலே என் மேல கோவம் இருக்கு. இல்லனா விளையாட்டுக்கு அடிக்க சொன்னா இப்படி அடிக்கிறது. உங்களை இப்படி அடிப்பீங்க? எவ்வளவு கோவம் இருக்கு உங்களுக்கு என் மேல? ஐயோ, இந்த கூட்டம் இங்க வந்தது. வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டமா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும்.